எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, தீர விசாரித்து நலமானதை பிடித்துக்கொள். காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்கிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமாய் இருக்கும். நீதிமொழிகள் 18:13. ஒரு தேசத்தில் ஒரு அதிபதி ஒருவர் இருந்தாராம். அவர் அந்த தேசத்தை சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். அந்த தேசத்தில் உள்ள ஒரு பெரியவர் ஒரு நாள் ஓடி வந்து அதிபதியிடம் சொன்னாராம், எனது மகன் நமது தேசத்தின் நடுவே உள்ள மரத்தின் கனியை சாப்பிட்டு செத்து போனான் என்று சொல்லி கதறி கதறி அழுதாராம். அவனுக்கு அதிபதி ஆறுதல் கூறினார். உடனே அதிபதி அந்த இடத்திற்கு போய் ஊரின் நடுவே உள்ள அந்த மரத்தை வேலி அடைத்து, இதன் கனியில் விஷம் உள்ளது, யாரும் இதை புசிக்க வேண்டாம் என்று எழுதி அதில் மாட்டிவிட்டானாம். பல ஆண்டுகள் கடந்து சென்றது. அந்த தேசத்தில் உள்ள ஒருவனை அதிபதி, உன்னிடம் ஒரு தாளந்தும் இல்லை, நீ வேலைக்கு போகாமல் இருக்கிறாயே, இந்த தேசத்தில் வாழ்வதற்கே உனக்கு தகுதியில்லை என்று தீர்ப்பு செய்தானாம். பிறருடைய பேச்சை கேட்டு இதனால் அவமானப்பட்ட அந்த மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து அந்த விஷம் நிறைந்த கனியை சாப்பிட அந்த மரத்தை நோக்கி சென்றான். வேலிக்கு மேல் ஏறி உள்ளே சென்று மரத்தின் கனியை பறித்து சாப்பிட்டார். அது மிகவும் இனிப்பு உள்ளதாக இருந்தது. ஆனாலும் அது விஷக்கனிதான் என அதிகமாக சாப்பிட்டு வீட்டிற்கு சென்று சிறிது நேரத்தில் நாம் மரித்து போக போகிறோம் என்று நினைத்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். நேரம் சென்று கொண்டே இருந்தது. அவனுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. அவன் சாதாரணமாக காலையில் எழுந்தான். அவன் நினைத்தான், நாம் விஷக்கனியை சாப்பிட்டும் சாகவில்லையே என்று நினைத்து கொண்டான். அந்த கனி நல்ல கனிதான் என்று நடந்ததை அதிபதியிடம் சென்று கூறினான். அதிபதி, முன்கூட்டியே ஒருவன் செத்து போனானே என்று விசாரித்ததில் அவன் பாம்பு கடித்து செத்து போயிருக்கிறான் என்ற உண்மையை அவர் புரிந்து கொண்டார். பிறகு அந்த அதிபதி அந்த கனியை எல்லாரும் சாப்பிடலாம் என்று ஒரு திட்டம் போட்டானாம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் நாம் காரியத்தை கேட்கும் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமாய் இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த சம்பவத்திலும் அந்த அதிபதி பிறர் பேச்சை கேட்டு அவர் சொன்னதினால் அவர் ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தீர விசாரித்து நலமானதை செய்யும்போது நாம் புத்தியுள்ளவனாய் வெட்கப்படாதபடி சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வது உறுதி. ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் நாம் காரியத்தை முழுவதும் கேட்டு முழுவதுமாய் தீர விசாரித்து செயல்படும்போது நாம் புத்திசாலியாய் அநேகருக்கு நன்மை கொடுக்கிறவர்களாய் வாழ முடியும் என்பது நிச்சயம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே, நீதிமொழிகளில் கூறப்பட்ட ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவரே நாங்கள் உடையவர்களாய் வாழ வேண்டுமென்றால் காரியத்தை கேட்கும் முன்பு நாங்கள் உத்தரவு சொல்லாமல் காரியத்தை கேட்டு தீர விசாரித்து எந்த ஒரு காரியங்களையும் பேசுவதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள புத்தியுள்ள இருதயத்தை கொடுத்துள்ளும் அப்பா. ஆண்டவரே, அவசரப்பட்டு நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் நிதானமாய் பொறுமையாய் செய்யும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தியறலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.